ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பெண் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்கிற வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 12 வசனம். அவர்களுடைய ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. அவர்களுடைய ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும், அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. கர்த்தர் உங்களை பார்த்துதான் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது? ஒரு மனிதன் வாழ்வடைய வேண்டுமே ஆனால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை செழிப்படைய வேண்டுமே ஆனால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாய் காணப்பட வேண்டுமே ஆனால், அந்த மனிதனுடைய ஆத்துமா செழிப்பாக இருக்க வேண்டும். சரீரத்துக்கு ஆகாரத்தை கொடுக்கிறோம், சரீரத்துக்கு உடையை கொடுக்கிறோம், சரீரத்திற்கு அதன் தேவைகளை பூர்த்தி செய்கிறோம். ஆனால் ஆத்துமா அது பட்டினியும் பஞ்சமாய் கிடக்கிறது, அது சோர்ந்து போய் கிடக்கிறது. சிலருடைய ஆத்துமா மரித்து போயிருக்கிறது, சிலருடைய ஆத்துமா ஜீவனற்று வறண்ட நிலம் போல இருக்கிறது. அதற்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சரீரத்தை மாத்திரமல்ல, ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நீ தோய்ந்து போகாமல் இருப்பாய், நீ சோர்வடையாமல் இருப்பாய், நீ புஷ்டியாக காணப்படுவாய், நீ தைரியத்தோடு எழும்பி நிற்பாய். உன் ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும் பொழுது, இந்த ஆத்துமாவில் மனமகிழ்ச்சி இருக்கும் பொழுது, இந்த ஆத்துமாவுக்கு ஆகாரம் வேத வசனம், இந்த வேத வசனம் நிறைவாய் ஆத்துமாவுக்குள் இருக்கும் பொழுது அதை ஒரு தீங்கும் அணுக முடியாது. ஏனென்றால் கர்த்தர் மகிழ்ச்சியினால் நன்மையினால் நிரப்பி விடுகிற கர்த்தர். அதனால தான் யோவான் எழுதும் பொழுது எழுதுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக. ஆத்துமா வாழ்கிறது போல. அதனால்தான் வேதம் எரேமியா எழுதும்போது ரொம்ப அழகாக எழுதுகிறார். கர்த்தர் அவரிடத்தில் சொல்லும்போது, ஆத்துமா செழிப்படையம்னா அது நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தில் நடப்பட்ட மரத்தை போல் இருக்கணும். அந்த மரத்தை போல் இருக்கும் பொழுது தான் அந்த ஆத்துமாவில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அந்த மகிழ்ச்சி வந்துட்டா போதும், இனி நீ தோய்ந்து போவதில்லை, நீ சோர்ந்து போவதில்லை, நீ தளர்ந்து விடுவதில்லை. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். அந்த வாக்குத்தத்தம் தான், உன் ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல கர்த்தர் மாற்றுகிறார். அவர் உன் ஆத்துமாவை செழிப்படைய செய்யும்படி காரியத்தை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவரை உனக்குள்ளே ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிற பாத்திரமாக மாற்றும்படி வைக்கிறார். இன்றைக்கு அதை செய்கிறபடினாலே நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து அவருடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்துங்கள். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்களை பிதாவே, இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாய் நாங்கள் கண்டுகொள்கிற ஒரே ஒரு விஷயம், எங்கள் ஆத்துமாவை செழிப்படைய செய்கிறீர். அதன் மூலமாய் எங்களுடைய வெற்றிடத்தை மாற்றி தேவன் புஷ்டியாக எங்களை நிலைநிறுத்துகிறீர். இதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானுடைய பிள்ளைகள் சோர்ந்து போய், துவண்டு போய், பலனற்று போய், இனி நான் என்ன செய்வதென்று தவித்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நீர் பேசியிருக்கிறேன் என்பது எங்களுக்கு தெரியும். அவருடைய ஆத்துமாவை தேற்றும், செழிப்படைய பண்ணும், நன்மையினால் நிரப்பிவிடும். உங்கள் கிருபை கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.